வழிநடிக்கிலும் தொண்டர்கள் புடைசூழ விஜய் வருகை தந்து கொண்டிருக்கிறார். கார் கண்ணாடியை இறக்கி கையசைத்து உற்சாகப்படுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சேலத்தில் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, இன்னும் சற்று நேரத்தில் அங்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக எத்தனை மணிக்கு அவர் பேச தொடங்குவார் என்று எதிர்பார்க்கலாம்? சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற இருக்கக்கூடிய மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது சேலம் வந்தடைந்திருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது மாநாட்டு சந்திப்பு நடைபெறக்கூடிய திடலுக்கு வரக்கூடிய வழி முழுவதும் தாவேக தலைவர் விஜய்க்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. விஜயனுடைய கார் மீது மலர்களை தூவி உற்சாகமாக அவருக்கு தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் வரவேற்பு அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த மாநாட்டு திடலிலும் தற்பொழுது தொண்டர்கள் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த தொண்டர்கள் நிற்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த அந்த அமைப்பு முழுவதும் நிரம்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருப்பினும் தொடர்ந்து சாரசாரையாக தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் 12 மணி முதல் 3 மணி வரை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. 12 மணி முதல் 3 மணிக்குள்ளாக அது நடத்தப்பட வேண்டும். குறிப்பிட்டு இந்த நேரத்தில் தான் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கவில்லை. அந்த வகையில் 1 மணி நேரம் வரை ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விமான நிலையத்திலிருந்து சீலநாயக்கன்பட்டி இந்த இடத்திற்கு சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. இந்த இடம் விஜய் வேகமாக வந்தால் 20 நிமிடங்களில் வந்துவிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வழி முழுவதும் விஜய்க்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு வருவதன் காரணமாக விஜய் வருவதில் சற்று தாமதமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் அல்லது 45 நிமிடங்கள் அளவில் விஜய் மாநாட்டு திடலை, இந்த சந்திப்பு நடைபெறக்கூடிய திடலை வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விஜய் வந்தவுடன் அவர் பேச தொடங்குவார். எனவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு 1:30 மணிக்குள்ளாக, அதாவது பிற்பகல் 1:30 மணி அளவிலேயே நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீலநாயக்கன்பட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் தவேக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். அதற்காக அவர் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். வழிநெடுகிலும் இருசக்கர வாகனத்தில் தொண்டர்கள், ரசிகர்கள் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். விஜயும் கார் கண்ணாடியை இறக்கி கையசைத்து உற்சாகப்படுத்தி வருகிறார். சேலத்திற்கு விஜய் வருகை தந்துவிட்டார். இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடங்கும். விஜய் பேச தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.